இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு புட்டே மேகத்தை காணும் வரை அப்பாவும் மகிழவே மாட்டே கையளவு மேகம் காணும் வரை அப்பாவும் விடவே மாட்டே சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வரை இந்த சமூகத்தை விடவே மாட்டேன் பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கெட்டு போட்டே வேகத்தை காலும் வர அப்பாவும் விடவே மாட்டேன் பெருமழை இரைச்சல் சத்தம்
தனமா கொஞ்ச நேரம் எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல ஹalleluya ஓரி பானா மாமா மாமாரி அந்தரே ஓரி பானா சந்தர பலி அந்தரபோ ஹalleluya ரபானா சந்தர பல பல பக்கரபா இயேசுவே 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஐயா எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே
ஆக்கினார். கர்த்தர் ரணத்தாலே இந்த ரணத்தை எல்லாம் ஆக்கினாரே. நம்முடைய இருதயம் வலுவிழந்த போது கர்த்தர் சத்தமான வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்தினார். ஆராதனை ஆராதனை. எல்லாரும் இருக்கிற இடங்கள் உண்மையா ஆராதிப்போமா? ஆராதனை 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 ஆராதனை. எங்க வரப்பா எங்க வரப்பா ஏகோ வரப்பா ஏகோ வரப்பா தாஸ்பா நீரே. மரணத்தை ஜெயிச்சிட்டோம். கண்களை மூடி அல்லேலூயா ரபாலா சந்தரா பாலாது நாமமா ஓ ரிபானா ஷேரி அந்தர பாலா மாமா மாமா நாது நாம. வல்லமையானது எண்ணம் தாரும் என் வாழ்வில் நீ வாரு. உமை முழு உள்ளத்தால் உமை ஆராதிப்பே என் முழு மனதால் உமை ஆராதிப்பே என் முழு பலத்தால் உமை ஆராதிப்பே என் கர்த்தர் நீரே என் தேவன் நீரே. வல்லமை அன்பு இன்னும் தாரும் என் வாழ்வில் நீ வாரு. என் முழு உள்ளத்தால் உம்மை ஆராதிப்பே. ஆமென். என் முழு மனதால் உம்மை ஆராதிப்பே என் முழு பலத்தால் உம்மை ஆராதிப்பே. என் கர்த்தர் நீரே என் கர்த்தர் நீரே
எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினாலே நாம் ஒருபோதும் தோற்று போக மாட்டோம். கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். கண்களை மூடி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீ ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, சோர்வுகள், அசதிகளோ, ஏக்கங்களோ, வருத்தங்களோ ஏதாகிலும் இருந்தால் அவைகள் இப்பொழுதே தேவ பிரசன்னத்தினால் நீங்கி போகட்டும். நீங்க எங்கே இருக்கிறீர்களோ உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். நம் நடுவில் அவர் இருக்கிறார். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நீ ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு உலகத்தின் மேலுள்ள ஆசாபாசம். யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒரு அருமையான சத்தியத்தை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆமென். இந்த வார்த்தைகள் விசேஷமான ஒரு நல்ல வார்த்தை. யோவான் எழுதும்போது சொல்றார், பாவம் செய்யாதபடிக்கு அவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். பாவம் செய்யாதபடிக்கு தேவ பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட அருமையான ஒரு நல்ல புத்தகம். வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நடக்கணுமா. ஆமென். இயேசுநாதர் நமக்காக நிறைய முன்மாதிரிகளை வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் உலகத்தில் உள்ளவர்கள் மேல் அன்பு கூறவே இல்லை. இந்த உலகத்துடைய காரியங்களை அவர் நேசிக்கல. நாமளும் நேசிக்க கூடாது. உலகத்தில் உள்ளவர்கள் மேல் அன்பு கூறக்கூடாது. பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு எழுதப்பட்ட புத்தகம். உலகத்தில் நடமாட்டமாய் இருக்கிற ஒரு 3 காரியங்களையும் இதில் அந்த தாசன் குறித்து வைத்திருக்கிறார். சீக்கிரமாய் நான் உங்களுக்கு அந்த செய்தியை சொல்கிறேன். வாசிங்கள் 16வது வசனத்தை வாசிங்கள். அதே புத்தகம், அதே பகுதியிலே 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ள எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்திலிருந்து வந்தது. 3 காரியம் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நல்ல ஞாபகமா வைக்க வேண்டிய ஒரு வசனம்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ரொம்ப நடமாட்டம் அதிகமா இருக்கு இது இன்னைக்கு உலகத்துல. நான் ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, நண்பர் அவர் கூட 2 பேரும் ஒன்னா படித்தோம். அவரை சமீப நாட்களில் நான் சந்தித்து அவரோடு பேசும்போது பேசிட்டே இருக்கிறோம். அவர் சொல்றார், வாழ்க்கையில் நான் எதையாவது பெருசாக சாதிக்காம நான் சாக போறதில்லை அப்படின்னு பேசிட்டே இருப்போம். ரோட்டில் ஒரு கார் போகுது. உடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரியெல்லாம் நான் கார் வாங்காம என் உயிரை விடவே மாட்டேன்றார். இது பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. குறிக்கோள்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது, ஆனா ஏகப்பட்ட அருவருப்புகள் அவர் கையில கிடக்குது. ஆண்டவருடைய அன்பை அவருக்கு சொல்லி இவைகளை காட்டிலும் மேலான ஒன்றை கத்து நமக்கு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நேசி சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தார். மாம்சத்தின் இச்சை, முதல் காரியம் மாம்சத்தினுடைய இச்சை. அதில் பார்க்கும்போது போத்திபாருடைய மனைவி, யோசேப்பு அழகு ரூபமுள்ள முகம், அவன் அழகான சௌந்தரியமான முகம் உள்ளவன் என்பதை கண்டு அவன் மேல ஒரு ஆசை. பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை தொடர்ந்து 7வது வசனம் முடிய வாசியுங்கள். 6வது வசனத்தை, ஆதியாகமம் 39, யோசேப்புடைய சம்பவம் நம்ம எல்லாரும் படிச்சிருந்துதான், நிறைய படிச்சிருப்போம். வாசிங்க. அவனுடைய மாம்சத்தினுடைய இச்சை, போத்திபார் மனைவியின் மாம்சத்தின் இச்சை. வாசிங்கள். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சைனி என்றால் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமுள்ளவனாயிருந்தானா. அவன் பார்த்தா ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்கிறான், ரொம்ப சூப்பர், நல்ல வாலிபன். உடனே போத்திபார் வேறொருவனுக்கு மனைவியாய் இருந்தோம், அவள் வேறு ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனைவி, ஒரு நல்ல பொறுப்புள்ள இருக்கிற கணவனுடைய மனைவி, ஒரு நல்ல பெண். அவளுக்கு இதுல ஒரு பரிசுத்தம், இதெல்லாம் அவளிடத்துல பார்க்க முடியாத ஒண்ணு. பாருங்க, எவ்வளவு அருவருப்பான ஒரு குணம் உள்ளவர். ஆனா யோசேப்பு ஒரு நல்ல முறையில வளர்க்கப்பட்ட வாலிபன் என்பது இதனால தெரிகிறது. அவங்க அப்பா அந்த கட்டளைகள் எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து நல்லா வளர்த்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், உங்களுக்கு சபை போதர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, நம் கையில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமும் இதெல்லாம் நல்லா படிச்சு நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது அப்பதான் நம்மளும் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா போத்திபாருடைய மனைவிகளுடைய பொல்லாத பேய் உலகத்துல அலையுது. போத்திபாரின் மனைவியின் பேய் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு எங்கேயும் வாலிபர்கள் போய் வாழ்க்கையில வாழ முடியாத நிலை. இன்னைக்கு ஒரு செய்தியை கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப வருத்தம். 3 பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு அம்மா வேறொருவரோடு தனக்கு பிரியமானவர் கூட போயிட்டாங்களாம். அந்த கணவர் அதையே நினைச்சு மனநலம் பாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டவராய் மரித்து போய்விட்டார். அந்த பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். உலகத்துல நிறைய பார்க்கிறோம் வேதனையான விஷயங்கள். கையில் இருக்கிற பிள்ளையை கழுத்து நெரிச்சு கொள்ற காலத்தில் இருக்கிறோம். தயவு செய்து விலகி ஓடு. நீ போதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகள் இருக்குது.
எல்லா சபைகளையும் அவன் பாருங்க, அவன் தகப்பன் போதித்த போதனை அவன் மறக்கவே இல்லை. ஏன்னா அந்த கட்டளைகளை தான் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பொருளை என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. அவன் சரியாக கை கொண்டு நடக்கிறான். அவன் வேறொரு இடத்துல இருந்தாலும், அவன் தகப்பனை விட்டு தூர போயிருந்தாலும், தன்னை பார்க்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக உத்தமமா வாழ்கிறான். மாம்சத்தின் இச்சைகளை ஜெயிக்கணும். அவன் போதிக்கப்பட்டபடியே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல அந்த மோசேயினுடைய பிரமாணம், தேவன் கொடுத்த அந்த பிரமாணத்துல அவைகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ கடைசியா எழுதப்பட்ட ஒரு பிரமாணம் 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவருடைய வேலைக்காரியும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையும் பிறனுக்குன்ற யாதொன்றையும் நீ நேசிக்கூடாது. என்னைக்கோ சொல்லிக் கொடுத்திருப்பார் அவங்க அப்பா. சிறு வயது முதல் அவருடைய தகப்பனார் அவனை நல்லா நடத்தியிருப்பார். அதுதான் அவன் வித்தியாசமா வாழ்றான். அந்த காலத்துல இந்த ஆபிரகாம், ஈசாக்கு இவங்க வரிசைகளை பார்க்கும்போது யோசேப்போட வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவன் விலகி ஓடுகிறத பார்க்கிறோம். ஓடணும். அலைகிற பேய்கள் இருக்குது. இச்சைங்கிற ஒரு ஆவி இந்த உலகத்துல அப்படியே நோட்டமிட்டுக்கிட்டு இருக்குது. ஜாக்கிரதையா ஓடணும். மாம்சத்தின் இச்சை, நிறைய ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் சரிப்படாததை விட்டு ஓடிடணும். அவன் தன் வஸ்திரத்தை உதறி தள்ளி விட்டு அந்த இடத்தை விட்டு ஓடுறான். ஜெயிக்கணும்னா நீங்க விட்டு விலகி ஓடிடணும். ஆமென். ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்லுகிறார் ஒரு சாட்சி. அவரிடத்துல வந்து ஒரு வாலிபன், கிட்டத்தட்ட ஒரு 28 வயது நிறைந்த ஒரு வாலிபன் அந்த ஊழியரிடத்துல வந்து, ஐயா உங்களிடம் நான் ஒரு 2 நிமிஷம் பேசணும், வாங்க ஐயான்னு கூப்பிட்டாராம். உடனே வாங்க தம்பி உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு பேசும்போது அவர் சொன்னாராம், ஐயா நான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ கற்றுக்கொண்டேன், ஜெபிக்கிறேன், பரிசுத்தமா வாழ்கிறேன், தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன். இந்த நேரத்தில் என்னை ஒரு ஒரு கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு சகோதரி என்னை நீ வந்து திருமணம் செய்யணும்னு சொல்லி என்னை எப்போதும் தொந்தரவு பண்றாங்க, என் மேல ரொம்ப அன்பு காட்டுறாங்க, என்னை விடவே மாட்டேங்கிறாங்க. நான் அவங்களை குறித்து விசாரித்த போது அவங்க வேறு இடத்துல மனமுடிக்கப்பட்டு அந்த மனத்தை அந்த திருமணத்தை முடிச்சுட்டு அந்த மனுஷனோட வாழாமை அவங்க விட்டு வந்திருக்கிறாங்க. அங்கேயும் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. ஆனா இங்க வந்து நான் ஆண்டவருக்குள்ள நான் ஆண்டவருக்காக வாழலாம் வா அப்படின்றாங்க. ஐயா அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், கண்கள் சிவந்தமாய் வேகமா சொன்னாராம் அவனை பார்த்து, நீ இதை விட்டு ஜெயிக்கணும்னா ஊழியம் ஊரு இதை எதையுமே பார்க்காதே, இடத்த காலி பண்ணி என்ன செஞ்சிரு, எங்கேயாவது ஓடி போயிடு. அப்பதான் நீ அதை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அது உண்மை. இருக்கிற இடங்களை விட்டு ஓடிடணும். அதுல நஷ்டமே வந்தாலும் பரவாயில்லை, வேண்டாம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் வேணுமோ அதை ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்துல நம்ம கையில் அவைகள் எல்லாம் தருவா. இவைகளுக்கு உட்பட்டு பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிகளாக போய்விடாதபடிக்கு ஓடணும். ஓடிடு. ஒரே ஒரு காரியம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, நீ எதோ உன்னை மாம்சத்துல பிடிச்சு வச்சிருக்கதோ அதை விட்டுட்டு ஓடிடணும். ஓடிடு, அப்பதான் ஜெயிக்க முடியும். யோசேப்பு எப்படி ஜெயிச்சாரு? ஓடினாரு. பாருங்க, போத்திபாருடைய மனைவிக்குள்ள பொய் நாவி இருந்துச்சு, குற்றஞ்சாட்டப்பட்டான். துன்மார்க்கமான ஒரு எண்ணம் இருக்கட்டும், என்ன வேணா சொல்லட்டும், கவலைப்படாதீங்க, ஓடிடுங்க. உங்களுக்கு மேலுள் பதவியில் இருக்கிறவர்கள் கூட இப்படி உங்களை மிரட்டலாம், சகோதரிமார்களை மிரட்டலாம், சில ஆபீசர்கள் மிரட்டலாம். வேண்டாம், ஓடிடுங்க. வேலையே போனாலும் பரவாயில்லைங்க, அதுக்குரிய தண்டனை என்னவா இருந்தாலும் பரவாயில்லை. இருட்டறையில் கிடக்கிற சிறையிருப்பு அவன் வாழ்க்கையா இருந்தது, பரவாயில்லை. ஒரு நாள் தேவன் அவரை உயர்த்தினான். அவைகள் உட்படாததினாலே உயர்த்தினான். இருள நடமாடுகிற பயங்கரமானது உன்னை மேற்கொள்ளாதபடி அவைகளை விட்டு விலகிடணும். இப்படிப்பட்டதை விட்டு விலகி
வந்துருங்க. அது இன்பமா இருக்கிறது போலதான் இருக்கும். ஆனா பெரிய துன்பம் ஒரு நாள் அதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். இரண்டாவது காரியம், இதுல நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. நீங்கள் கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், கண்களின் இச்சை. பாருங்கள், லோத்துவின் கண்களுக்கு அருமையா காணப்பட்டது யோர்தானுக்கு அருகான இருந்த ஒரு இடம். அவன் பார்க்கிறான், கண்களை ஏறெடுத்து. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு வரும்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பார்த்தா யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருந்ததா. அது பயங்கரமான, அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சான். அப்படிதான் இருக்கும், மழையா, ஆண்டவருடைய சித்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது ஆண்டவரே கொடுத்த வெளிப்பாடு. சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க. சில இடங்களில் ஜபத்துக்கு போகும்போது தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, ஆவியில இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி என் மகளைத்தான் அங்க பிரேயருக்கு வந்த வாலிபனுக்கு சொல்றாங்களா, என் மகளைத்தான் உனக்கு கட்ட சொல்றாரு. எப்படி இருக்கு பாருங்க, இதெல்லாம் தேவ சித்தம். வாழ்க்கையில் அவன் நல்ல தெளிவா இருந்திருக்கிறான், ஓடிட்டான். தேவனுடைய தோட்டத்தை, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துதான். அவன் பார்க்கும்போது அவளை பசுமை அவனை அப்படியே இழுத்துச்சு. அவன் கண்களுக்கு பளபளப்பா இருந்துச்சு. தண்ணி ஓடுறத பார்த்து அந்த இடங்கள்ல இருக்கிற பசுமையெல்லாம் பார்த்த உடனே வாழ தகுந்த ஒரு இடம், கண்களுக்கு பிரியமானதை கண்டுபிடிச்சிட்டான். கண்களுக்கு பளபளப்பா தான் இருக்கும், ஆனா அந்த வாழ்க்கையில சரியான காரியத்தை நமக்கு அதை செய்து தராது. கண்களின் இச்சைகள். நம்ம கண்ணில் கிடைக்கிறத வச்சு, கண் அப்சர்வ் பண்ணி கண்ணில் போடுற கணக்கு வச்சு வாழ்க்கை தொடங்கவே முடியாது. சகோதரனே, சகோதரி, என் அன்பு தேவஜனங்களே, எபேசியர் 1:19 சொல்லுது, இந்த கண்ணை விட நம்ம மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கணும். மனக்கண் குருடாயிட்டனா ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா நம்ம நடந்து போக முடியாது. நீ நல்லா நடக்கலனா எபேசியர் 1:19 சொல்லுது, உங்களுக்கு மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. நீங்க மனக்கண் திறக்காம இருட்டில் நடக்கிற மனிதர்கள் தம் மாம்ச கண்களுக்கு பிரியமான இதெல்லாம் தேர்ந்தெடுத்து இது சித்தம், அது சித்தம், அதுதான் ஆண்டவர் சொன்னார், இப்படி சொன்னார் இப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நபர்கள் தோற்று போய் தோல்வியில கீழே உட்கார்ந்துருக்கிறத நான் பார்க்கிறேன். வேண்டாம். ஓடுகிற நதியும் பார்க்கிற பசுமையும் கண்ட லோத்தை என்னத்தை கண்டாரு? வாழ்க்கையில என்னத்தை பிடிச்சாரு? எல்லாம் எழுந்துட்டாரு. பிள்ளைகள் நல்லது கத்துக்கிச்சாரு இல்லை. மனைவியா குடும்பமா கடைசி வரைக்கும் அவரோட வாழ முடிஞ்சதா இல்லை. எல்லாம் இழந்ததுதான் மிச்சம். வேண்டாங்க, நம்மள ஆண்டவர் இழக்கவில்லை, வாழ்வழிக்கு தான் கத்து நம்மளை அழைத்திருக்கிறார். கண்களின் நிச்சயம் நம்மளை இழக்கப்படும். எந்த கண்ணால திருநாத்துக்கு போனாலும் கடைசியில் அவன் கண்ணை பிடிக்கிட்டாங்க. நியாயாதிபதியின் புஸ்தகத்துல அருமையா வளர்க்கப்பட்டவன் சிம்சோன், அவன் எந்த கண்ணுக்கு பிரியமா இருந்துச்சுன்னு போனாரோ அவருடைய வாழ்க்கையில அவன் கண்ணை பிடிக்கி குருடாக்கி. வாசிச்சு பாருங்க, 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் கண்ணை பிடிக்கிட்டு அவன் கண்ணை குருடாக்கி வேடிக்கை காட்டுகிற ஒரு பொம்மை போலாக்கி அவனை அலங்கோலப்படுத்திய புத்தகம். நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடிக்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 விலங்குகளை போட்டு சிறைச்சாலையில மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். ஒரு நாள் அவனை எல்லாருக்கும் மனமகிழ்ச்சியா இருக்கும்படி 25வது வசனம் சொல்லுது, ஒரு வேடிக்கை காட்டுறவனா மாறிட்டான். வாழ்க்கையில அவன் எவ்வளவு விலையுயர்ந்தமான ஒரு அபிஷேகத்தில் பெற்றவன். தேவன் அவனை என்னமான நிலையில வச்சிருந்தார். அவன் தாயும் தகப்பன் அவனை எவ்வளவு அருமையா வளர்த்தாங்க. வாழ்க்கையில எல்லாம் எழுந்து போயிட்டான். வேண்டாம், கண்களுக்கு பிரியமானது தெரிந்தெடுத்து போகாதீங்க. வேண்டாம். இந்த மாம்சத்தினுடைய கண்கள், இந்த கண்கள் இருக்கிற இச்சை அது பயங்கர மோசம்.
எந்த கண்கள் அவனை அழைச்சிட்டு போச்சோ 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 14:3. அப்பொழுது அவன் தாயும் தகப்பன் அவனை நோக்கி, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமதத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் பதில் சொல்றான் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், அவனின் கண்ணுக்கு கண்ணுக்கு பிரியமானவள், அவனே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். வேண்டாம். இதை கேட்கிற இதை பார்க்கிற நீங்க யாரானாலும் சரி, உங்களை தயவா கேட்கிறேன், நம்மளை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த கண்ணுக்கு பிரியமானது கடைசியில அவன் கண் 16:21 நியாயாதிபதியிலே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு 25 வேடிக்கை காட்டப்பட்டவனாய் எல்லாருக்கும் முன்பாக கைத்தட்டி பாடி சிரிக்கும்படி அவன் வாழ்க்கை நிர்பந்தமாக போய்விட்டது. இன்னைக்கு அநேகர் எத்தனையோ காரியங்களில் தோற்று போய் அலைகிறத நான் பார்க்கிறேன். ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு அடிக்கடி ஜோமான வருவாங்க. அவங்க சொன்னாங்க, என் கடைசி மச்சனன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கல்யாணம் பண்ணி வச்சோம், அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, அதுதான் என்னன்னு கேட்டாரு, சரி நாங்கெல்லாம் கட்டி வச்சோம். அவங்களுக்கு அவங்க நல்லா படித்தவங்க, பெரிய வீட்டுக்காரர்கள், அவங்களுக்கு இந்த சுய பிடிக்கல போயிட்டாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறாரு, காலையில் போவார், குடிச்சிட்டு வந்துடுவார், ஒரு ரூமை போட்டிக்கிட்டு படுத்து கிடப்பார். அவள் அழகாக வேலைக்கு போயிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லியிருந்தவர் இன்னைக்கு பித்து பிடித்தவனை போல, மனநல பாதிக்கப்பட்டவனை போல, அவர் வேலைக்கு ஒரு நாய்க்கு சோறு வைப்பது போல அந்த அறை கதவை திறந்துட்டு தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு யாருக்கிட்டையுமே பேசுறதில்லை. அவர் இருதயம் எவ்வளவு நொறுங்கி போயிருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுவார். வேண்டாங்க, தேவ சித்தத்தை தேடி போங்க. கண்களின் நிச்சயம் இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கண்ணை பிடிச்சு வச்சிருக்கிறான் பிசாசு, பயங்கரம் தேவையில்லாதது. வேதம் சொல்லுகிறது, அவன் கண்களை விட்டு 2 பேதுரு 2:14 சொல்லுது, பாவத்தை விட்டு ஓயாதபடி கண்கள் பார்க்காம இருக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு உலகத்துல. வாசிச்சு பாருங்க, 2 பேதுரு 2:14, 2 பேதுரு 2:14 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாத விடமாயிருக்கிற கண்களை ஓடியவர்கள். பாருங்க, கண்ணு பார்க்காம இருக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்குள்ள போயிடுச்சு. வேண்டாங்க, கண்களின் இச்சைகளுக்கு பின்னாடி ஓடி போய் படுகிற பாடுகள், ஓடுகிற நதியை பார்க்கிற பசங்கை பார்த்து லோத்தோட வாழ்க்கை வீணாய் போய்விட்டது. என் கண்ணுக்கு பிரியமாய் இருக்குது என்று தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் பதில் சொல்லிவிட்டு நிபுணமாய் போன சிம்சோன் அதே கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் அவன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாம போனான். இவைகளெல்லாம் விட்டுருவோம், வேண்டாம். 74 வயதான அந்த தாயார், ஒரு தாயாரை குறித்து கேள்விப்பட்டேன். கொஞ்சம் தான் அவங்களோட பார்வை மங்கின நிலையில் இருக்கான், அதனால வேதத்தை பிரிச்சு படிக்கிறாங்க. எத்தனை பேர் இப்படி இருக்காங்க தெரியுமா? இரவு பகல தியானமா இருங்க, உன் கண்களை விட்டு அதை பிரியாம பார்த்துக்கோ. பாகவத்தின் புஸ்தகமெல்லாம் சொல்லுது, உன் கண்ணுக்கு எதிரே வச்சுக்கோ வசனத்தை, அது வாழ்க்கை உயர்த்தும். இந்த திவ்யமான சத்திய வசனம் உன் கண்கள்ல எப்பவும் அது இடைப்பட்டு கொண்டே இருக்குமானா அது வாழ்க்கையில பயங்கரமான காரியத்தை செய்யும். உன் கண்களுக்கு முன்னாடி அதை நிறுத்து, ஒவ்வொரு நாளும் அதை நிறுத்திப்பார், கண்டிப்பா அது வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்யும். 3வது காரியம், ஜீவனத்தின் பெருமை. யாருக்கு இல்லை? இன்னைக்கு ஒரு
நோய், பெருமைங்கிற நோய் எல்லாரிடத்துல வந்து போகுது, பயங்கரமா வருது. இயேசுடைய ரத்தத்தினால ஒரு சுத்திகரிக்கப்பட்டு அது பாதுகாக்கப்படலைன்னா வந்து எல்லாரையும் பிடிக்குது இந்த வியாதி. கொரோனா வராது, அந்த பெருமைங்கிற வியாதி எல்லாருக்கும் வருது, வந்துதான் போகுது. எதையாவது ஒன்றை பார்த்து சில நேரங்களை நான் கூட யோசிப்பேன், ஆண்டவர் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்குறாரு, சர்ச்சில் இவ்வளோ பொருள் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பெருமை வேண்டாம். உன் மாதிரியே தாவீதின் எண்ணிக்கையினால் விழுந்து போன அந்த அனுபவத்தை எனக்கு காட்டினார். ஆண்டவரே, என்கிட்ட இது இருக்குது, நல்ல திறமையானவங்க இருக்கிறாங்க, வேண்டாம் சுவாமி, ஒப்பு கொடுத்தேன். என் ஆவில மாற்றம் வரணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே, பெருமை எனக்கு வந்துடக்கூடாதுப்பா, வரக்கூடாது. ஜீவனத்தின் பெருமை என் கையில இது இருக்குது. ஒரு ராயல் என்ஃபீல்டு 2 அகலமா காலை வச்சுக்கிறான், கார் போறத விட அகலமாக்கிறான், 2 கையை பிடிச்சி வச்சுக்கிறான். அவன் ஓட்டுற பைக்கையும் அவனும் பார்த்தா பறவை பறக்கிற மாதிரி இருக்குது. ஜீவனத்தின் பெருமை எல்லாம் பயங்கரம், வேண்டாங்க பெருமை. யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோதமியரை தோற்கடித்ததுனால அவன் கண்ட வெற்றி அவனுக்கு மனமேட்டியும் கர்வத்தையும் கொண்டு வந்துச்சு. வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அவன் அடைந்த வெற்றி, அவனுக்கு கிடைத்த வெற்றி, அவனுக்கு கிடைத்த முன்னேற்றம் அவனுக்கு மனமேட்டியும் கர்வத்தையும் கொண்டு வந்தது. வாசிங்க 2 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகவும் 25:19வது வசனம். நீ யோதேமரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டில் இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானே என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு விரோதமாக வருகிற ஆண்டவருடைய வார்த்தை. யூதாவின் ராஜா அமத்சியா யோதமியரை அடிச்சு செயிர் மலைதேசத்தாரெல்லாம் அடிச்ச உடனே அவனுக்கு உடனே ஜெயிச்சதுமே சில காரியங்களை நம்ம பெற வெற்றி, நமக்கு கிடைக்கிற மேன்மை, நமக்கு கிடைக்கிற உயர்வு நம்ம சாமர்த்தியம் ஒருபோதும் நினைக்க கூடாது. அதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருக்கு தான் அதை கொடுக்கணும், அதை அவர் பாதத்துல சமர்ப்பிக்கணும். சாலமோன் ராஜா அவ்வளவு கீர்த்தியான பயங்கரமான ஆலயத்தை கட்டினாலும் தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றினார் சொல்றார். அவர் அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவர் வாக்கினால் சொன்னார், அவரே கரத்தினால் நிறைவேற்றினார் என்றார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற ஜெயம், நம்ம சில நேரங்கள்ல நம்ம எதையாவது வாங்கி வச்சு எதையாவது பண்ணிட்டு அதுல ஒரு பெருமை. இவனுக்கு பாருங்க, அமத்சியாவுக்கு மனம் மேட்டிமா வந்ததுனாலே ஆண்டவர் அப்படியே அவனுக்கு கிடைத்து விட்டார். வரக்கூடாது. நமக்கு கிடைக்கிற வெற்றி, தோல்வி, உயர்வு நம்முடைய சாமர்த்தியத்தினால் வருகிறது. நமக்கு கிடைக்கிற மேன்மைகள், நமக்கு கிடைக்கிற லாபம் என்னுடைய திறமை சொல்லக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த ஈவுங்க, நமக்கு ஆண்டவர் செய்ய நமக்கு கிடைச்ச பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச வேலை, நல்ல உயர்ந்த படிப்பு, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. எதுவுமே வெற்றி கொண்டவனா அவனுக்கு கர்வம் பிடிச்சிச்சு, ஆண்டவர் விடல. அமத்சியா அவனுடைய வாழ்க்கையில அவன் கண்ட பெருமை, பொண்ணை எழுந்து பொருளை எழுந்து தன் ஜீவனை இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் எருசலேமில் அவனை பிடிச்சு அவனை கொலை செஞ்சு போட்டான். நம்ம வாழ்க்கையில வேண்டாங்க, நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல காரியத்தை வைத்திருக்கிறார். ஒருபோதும் நம்ம இப்படிப்பட்ட நிலைகளில் போய் சிக்கிக்கொள்ளவே கூடாது. ஆமென். நமக்கு கிடைத்த அவன் மகன் உசியா, அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு காரியத்தை நல்லா வாய்க்க செய்கிறார். அவனுக்கு அடுத்து வரா பாருங்க, அந்த பரம்பரை பேர் எப்படி வருது பாருங்க. உடனே அவன் ஒரு நாள் வந்து எல்லாம் வந்த உடனே அவனுக்கு பெருமை. அவனுக்கு குஷ்டம் பிடிச்சி கடைசியில் உசியா குஷ்டரோகியா சாப்பிடான். மனமேட்டிமை அடைந்ததுனால எந்த சூழலிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் மரணம் வரைந்து தம்மை தாழ்த்தினார். அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தவர்.
பாருங்க, 2ஆம் அதிகாரம். அவர் அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணுமா? அவர் தனக்கானவைகள் ஓடாம. வாசிக்க 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையும் வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது கடைசி வாழ்க்கை வரைக்கும், அவர் பூமியில மனுஷனா வாழ்ற வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செஞ்சார்? தாழ்த்தினார். தாழ்மை இன்னைக்கு ரொம்ப அவசியம். ஏதாவது வெற்றி கட்டுட்டீங்க ஆரவாரம் பண்ணக்கூடாது, அந்த புகழை நாம் எடுத்துக்க கூடாது. அது ஆண்டவருக்குரியது. நமக்கு கிடைச்ச ஊழியம், வாழ்க்கை, நடக்கிற அற்புதம், அடையாளம் ஜெபத்தால தான். நான் தான் என் உபவாசம் வேண்டாம். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை தான் நம்ம வாழ்றது. நேச்சர் பராக்கிரமம் என் சாமர்த்தியம் என்று சொல்ல சுய உச்சரிப்பு. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. வாசிக்க தேவையில்லை, நேரம் இல்லை. வீடுகளை வாசிச்சுங்க, 4ஆம் அதிகாரத்தை தியானிச்சு பாருங்க. அவன் சுய உச்சரிப்பு சொல்றான். மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடு போல, பிள்ளைத்திருந்து கழுகு போல இறகு வந்து, அவருக்கு பட்சிகளின் நகை வந்து பனியில நனைகிறான், வெளியில போடப்பட்டான். அவருடைய அகங்காரத்தினாலே, அவன் சுய உச்சரிப்பு, நான் என் சுய சாமர்த்தியத்தினாலே இவங்களெல்லாம் செஞ்சு முடிச்சன எப்ப சொன்னானோ, அவன் மிருகம் போல மாறிட்டான். மாடுகளைப் போல பிள்ளைத்தின்று, பறவைகளைப் போல சிறகுகள் முளைத்து, பட்சிகளைப் போல அவனுக்கு நகை வந்து பனியில போய் வெளியில கிடந்தான். பெருமைகள் வேண்டாம், தாழ்த்து. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. மதிகேடனை போல சிந்திக்க கூடாது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு மதிகேடனுடைய சிந்தப்படி இருந்துச்சு. அவன் சொல்லுகிறான், களஞ்சியத்தை கட்டி தானியத்தையும் பொருளையும் சேர்த்து வைத்து நான் இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரும் என்று என் ஆத்துமாவோடு பேசினேன் என்று அவனுக்குள்ள பேசி அவன் கெம்பிருக்கிறான். அவன் சுயத்தின் மேல் இருந்த நம்பிக்கை அவனுடைய ஜீவனத்தின் பெருமையை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பதில் கிடைக்குது. இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டான். மதிகெட்டவனை போல புலம்பாதீங்க, மதிகெட்டவனை போல பேசாதீங்க, மதிகெட்டவனை போல சிந்திக்க கூடாது. அவனுக்கு பேர் மதிகேடன். லூக்கா 12ஆம் அதிகாரம் அவன் மதிகேடன் சொல்கிறான், நான் சம்பாரிச்சிடுவேன், பெரிய ஆளாயிடுவேன். நீதிமொழி 27:1 சொல்லுது, நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும், சர்வவல்லவருக்கு. அவரே நமக்கு மேலானவர். வாழ்க்கையிலே 3 காரியங்கள் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் ஓடுகிற இவைகளை விட்டு விலகினோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. தாழ்த்துமா, கண்களை மூடி. நான் வாழ்ந்தாலும் ஆண்டவரே, என் மாம்ச விருப்பம் வேற ஏதாவது இருக்குமானா, உமக்கு பிரியமில்லாத ஆசைகள் எனக்குள்ள இருக்குமானா வேண்டாம்ப்பா. என் கண்களுக்கு படி நான் வாழ நினைச்சேன். உலகத்தை விட்டு நம்ம ஒன்றும் கொண்டு போறதே இல்லை. நமக்கு இருக்கிறது போதுமேங்கிற மனம், பணாசை எல்லாத்தையுமே வேற இருக்குதான். அது ஒண்ணு முளைச்சிட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். வேண்டாம். நான் வாழ்ந்தாலும் சேர்ந்து பாடுங்க. நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன்.
அவர் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். அவர் வரப்போகிறார். இதோ தாமதம் பண்ணா சீக்கிரமாய் ராஜா வரப்போகிறார். இவைகளை விட்டு நமக்கு என்ன வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவர் நமக்கு எல்லாம் தருவார். நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். இருக்கிற தேவ பிள்ளையை உன்னை கைவிட மாட்டார். நீ உன் நினைவுக்கு மேல உன்னை செய்வார். என் நினைவுகளுக்கு மேல செய்திருக்கிறார். என் அறிவுக்கும் என் ஞானத்துக்கும் எட்டாதது எந்த தகுதியும் இல்லாதவர் இயேசு செய்தார். உங்களுக்கு செய்வார். கண்களை மூடி வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனே, என் கண்களை விட்டு ஓயாது இருக்கிறவைகளை அந்த இச்சைகளை நான் வெளியே வருகிறப்பா. அது என் கண்களை விட்டு ஓய மாட்டது. நான் பார்க்காம இருக்கவே முடியல. தேவன் பலன் தருகிறார். கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அவர் உன்னை மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னை எண்ணி நேசிக்கிறார். கர்த்தாவே, பெருமைகள் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. பெருமையுள்ளவர்களை நீ விரோதிக்க வேண்டாம்ப்பா. வேண்டாம்ப்பா. நாங்கள் தாழ்த்தோம். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். அருமையின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னையுடைய ஐக்கியம் சமாதான சுகபலன் நம் யாவரோடு கூட இருப்பதாக எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.